ஊரெல்லாம் இதே பேச்சு. மாஸ் காட்டும் பிரசாந்த். அந்தகன் படத்தின் 3ஆம் நாள் வசூல். 90கள் காலகட்டத்தில் பல மெகா ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் டாப் ஸ்டாராக வலம் வந்தவர்தான் நடிகர் பிரசாந்த். இவர் நடித்த ஜீன்ஸ், பார்த்தேன், ரசித்தேன், கண்ணெதிரே தோன்றினால், ஜோடி போன்ற படங்கள் இன்றைய ரசிகர்களுக்கும் பிடித்து போன எவர்கிரீன் திரைப்படங்களாக உள்ளது. அவர் நடிப்பில் வெளியாகியுள்ள அந்தகன் படத்தின் 3ஆம் நாள் வசூல் பற்றி பார்க்கலாம். நடிகர் தியாகராஜனின் மகன் என்கின்ற அறிமுகத்தோடு சினிமாவில் என்ட்ரியானாலும் பிரசாந்த் தனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கி பிரசாந்தின் தந்தை தான் தியாகராஜன் என்று சொல்லும் அளவிற்கு உச்சம் தொட்டார். ஆரம்பத்திலேயே பாலு மகேந்திரா, மணிரத்னம் என டாப் இயக்குநர்களின் இயக்கத்தில் நடித்த பிரசாந்த் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நாயகனாக உருவெடுத்தார். விஜய், அஜித், சூர்யா போன்ற நடிகர்கள் தங்களுக்கான இடத்தை பிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த போது அடுத்தடுத்த வெற்றி படத்தை கொடுத்து டாப் ஸ்டார் நடிகராக திகழ்ந்து வந்தார். ஆனால் பிரசாந்தின் திருமணத்தில் ஏற்பட்ட குழப்பம், விவாகரத்து போன்ற பிரச்சனைகளினால் படத்தில் அதிகம் கவனம் செலுத்த முடியாமல் போனதால் இவரால் தனக்கான சரியான கதையை தேர்வு செய்ய முடியாமல் போய்விட்டது. பிரசாந்தை பற்றி இன்றைய தலைமுறை ரசிகர்களுக்கு அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தற்பொழுது அவர் நடிப்பில் வெளியாகி இருக்கும் அந்தகன் படத்தின் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுத்திருக்கிறார். 5 தேசிய விருதை வென்ற ஹிந்தி படத்தின் ரீமேக்கான இப்படத்தில் பியானோ கலைஞராக ஆகாஷ் என்கின்ற ரோலில் பார்வையற்றவராக நடித்துள்ளார். அந்த படத்தின் கதை இயல்பாகவே ஸ்ட்ராங் ஆனது என்பதால் திரைக்கதையில் மட்டும் நன்கு கவனம் செலுத்தி படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் தியாகராஜன். இந்த படத்தில் பிரசாந்துடன் சிம்ரன், பிரியா ஆனந்த், சமுத்திரக்கனி, வனிதா விஜயகுமார், ஊர்வசி என பலர் நடித்துள்ளனர். அடுத்தடுத்து திருப்பங்கள் நிறைந்த இந்த படத்தை பார்த்த அனைவரும் பாராட்டி வருகின்றனர். பிரசாந்த் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த 3 படங்களின் வாழ்நாள் வசூலை விடவும் அந்தகன் படம் முதல் நாள் அதிகமாக வசூல் செய்திருப்பதாக சொல்லப்பட்டது. முதல் நாளில் 65 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் குறித்து படக்குழு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளான சனிக்கிழமை 1.19 கோடியாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று விடுமுறை தினம் என்பதால் படத்தின் வசூல் கணிசமாக அதிகரித்து 3ஆம் நாள் வசூல் 1.15 கோடியாக உள்ளது. மொத்தத்தில் அந்தகன் படம் முதல் 3 நாட்களில் 2.99 கோடியாக உள்ளது. இதனால் டாப் ஸ்டார் பிரசாந்த் சொன்னபடியே கம்பேக் கொடுத்திருக்கிறார் என எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். படத்திற்கு மக்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.